ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 மிஸ்டேக்ஸை போன எபிசோடில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அடுத்த 5 மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ்னால் உடனே இதெல்லாம் உலகமாக தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே எல்லோரும் பண்ணுற தப்பு தான். பார்ட் ஆஃப் த லேர்னிங் கர்வ். நாம் பண்ணுற தப்பில் இருந்தால் நம்ம கற்றுப்போம். ஆனால் இங்கே அடுத்தவங்க பண்ண தப்பில் இருந்து நாம் கற்றுக்க போகிறோம். டென்னட் படத்தில் வந்த டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட் மாதிரி. ஆறாவது மிஸ்டேக், த்ரோயிங் குட் மணி ஆஃப்டர் பேட். அதாவது இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், பார்த்தா அது ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி அதோட ப்ரைஸ் குப்புறடிச்சு விழுதுன்னு வச்சுப்போம். சரி, நம்ம பிக்கு நம்ம நினச்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தோல்வியை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விற்றுட்டு வெளில வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக விட்ட மணியை பிடிக்கணுமேனு அதே ஸ்டாக்கை திரும்ப வாங்குறது தான் த்ரோயிங் குட் மணி ஆஃப்டர் பேட். பிஸ்னஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்க் காஸ்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு பிஸ்னஸில் நம்ம ஏற்கனவே செலவழிச்சிட்ட பணத்தை தான் சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட சங்க் காஸ்ட்டை இப்போ நாம் எடுக்க வேண்டிய ஃபைனான்ஷியல் டெசிஷனில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே செலவழிச்சிட்டோம், இட்ஸ் கான். இனிமேல் பண்ண போகிற செலவும் அதிலிருந்து வர்ற ப்ராஃபிட்டும் மட்டுமே நாம் கன்சிடர் பண்ணணும். இது கொஞ்சம் குழப்பமான கான்செப்ட். இது நல்லா புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ நம்ம 50 லேக்ஸுக்கு ஒரு வீடு வாங்குகிறோன்னு வச்சுப்போம். அதுக்கு நம்ம கையில் இருந்து 10 லேக்ஸ் போடுறோம். 40 லேக்ஸ் பேங்க்கில் இருந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம வீடு வாங்கின ஒரு வருஷத்துலேயே அதோட ப்ரைஸ் 30 லேக்ஸுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். அது எப்படிங்க கீழே வரும் அப்படின்னு கேட்காதீங்க. 2008 ஹவுசிங் கிரைசிஸ் டைமில் யூஎஸில் அது நடந்துச்சு. இப்போ நம்ம கையில் வச்சுருக்க வீட்டோட விலை 30 லேக்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற கடன் 40 லேக்ஸ். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே 10 லேக்ஸ் போட்டுட்டோமேன்னு 40 லேக்ஸுக்கு ஆன மார்கேஜ் பேமெண்ட்டை கன்டினியூ பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன், வீட்டை பேங்க்குக்கு கொடுத்துட்டு வாக் அவுட் பண்ணிடுறது. ஆனால் அப்படி பண்ணால் நம்ம கையில் இருந்து போட்ட அந்த 10 லேக்ஸ் திரும்ப வராது, நஷ்டம். நம்மள முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஃபைனான்ஷியலி கரெக்டான ஆப்ஷனா? இல்லை. வீட்டை பேங்க்குக்கு கொடுத்துட்டு வாக் அவுட் பண்ணுறது தான் ஃபைனான்ஷியலி கரெக்டான டெசிஷன். இங்கே நம்ம ஏற்கனவே வீட்டில் போட்டிருக்கிற அந்த டவுன் பேமெண்ட் 10 லேக்ஸ் தான் சங்க் காஸ்ட். ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். கரண்ட் வேல்யூ 30 லேக்ஸுக்கும் நம்ம போட்ட அந்த 10 லேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த டவுன் பேமெண்ட் 10 லேக்ஸை இந்த வீட்டை வச்சுக்கலாமா அல்லது வாக் அவுட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷனில் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் நம்ம பிரெயின் அப்படி யோசிக்காது. ஐயோ, நம்ம போட்ட அந்த 10 லேக்ஸ் வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு தான் யோசிக்கும். உண்மையிலே நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கணும்னா, 30 லேக்ஸ் உள்ள வீட்டுக்கு 40 லேக்ஸ் மார்கேஜ் பேமெண்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன், அல்லது பேங்க்குக்கு நீயே வீட்டை வச்சுக்கோன்னு வீட்டை கொடுத்துட்றது ரெண்டாவது ஆப்ஷன். இப்போ நம்ம கிளியராக எது ஃபைனான்ஷியலி கரெக்டான டெசிஷன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன், வாக் அவுட் பண்ணுறதை சூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு 10 லேக்ஸ் மிச்சம். ஏன்னா அதே மாதிரி வீடு வெளியே மார்க்கெட்டில் 30 லேக்ஸுக்கு வாங்கிக்க முடியும். அதனால் செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபைனான்ஷியலி கரெக்டான ஆப்ஷன். ஏற்கனவே நாம் அந்த வீட்டில் போட்டிருக்கிற 10 லேக்ஸ் டஸ் நாட் மேட்டர் ஃபார் அவர் டெசிஷன். அது நமக்கு ஆல்ரெடி நேர்ந்து விட்ட லாஸ். அதை ஃப்யூச்சர் டெசிஷனில் யூஸ் பண்ணி தப்பான டெசிஷனை நாம் எடுக்கக்கூடாது. இப்படி நம்ம ஏற்கனவே நடந்து விட்ட சங்க் காஸ்ட்டை நம்ம டெசிஷனில் இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்க கற்றுக்கணும். பேட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுனால வர லாஸும் அப்படி தான். அது நடந்து முடிஞ்ச விஷயம். ஏற்கனவே இவ்வளோ லூஸ் பண்ணிட்டோமேன்னு அதை ரெக்கவர் பண்ண அதே பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் வாங்கக்கூடாது. லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு வி ஷுட் மூவ் ஆன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். சம்டைம்ஸ் அது எக்ஸ்பென்சிவான லெசனாக இருக்கும், பட் ரிகார்ட்லெஸ் இட் இஸ் அ லெசன். அதே மாதிரி நம்ம எவ்வளவு தான் அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணாலும் அதில் 2-3 ஃபெயில் ஆகத்தான் செய்யும். அதை நாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பிக் நம்ம நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஜஸ்ட் விற்றுட்டு வெளில வந்துடணும். ஆவரேஜ் டவுன் பண்ணுறேன்னு மறுபடியும் கீழே விழுந்துட்டு இருக்கிற கத்தியை பிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ப்ராஃபிட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே விற்றுட்டு வெளியில் வந்துடுறது அடுத்த மிஸ்டேக். இது நீங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் க்ரோத்துக்காக இருக்கணும், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக இருக்கக்கூடாது. நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் வச்சுருக்கணும். அந்த ரீசன்ஸ் மாறினாலே தவிர அந்த ஸ்டாக்கை விற்கவே கூடாது. ஒரு பொன்முட்டை இடுற வார்த்தை, அது ஒரு முட்டை போட்ட உடனே இந்த லாபம் போதும் அப்படின்னு நாம் விற்கலாமா? ட்ரேடர்ஸ் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை. நம்ம வாங்கின காரணங்கள் மாறும்போது கண்டிப்பாக விற்றுட்டு வெளில வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெஸ்லா ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கிறோன்னு வச்சுப்போம். நம்ம காரணங்களில் முக்கியமானது இது பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அஸ் லாங் அஸ் இதோட சேல்ஸ் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 30% க்ரோ ஆச்சுன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு அதர் ரீசனாக வச்சுருக்கோன்னு வச்சுப்போம்.
அப்போ அந்த 30% growthல இருந்து அது ஸ்லோ ஆகுற வரைக்கும் அதை விற்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அது 2 மடங்கு போனாலும் சரி, 5 மடங்கு போனாலும் சரி, டசன்ட் மேட்டர். ஆனால் எப்போ அதோட growth 30%க்கு கீழே ஸ்லோ ஆகுதோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை ரீவிசிட் பண்ணணும். அப்போ தான் அதை விற்கலாமா அல்லது ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். 30% growth ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, அதை காரணமாக வச்சுட்டு நீங்கள் டெஸ்லாவை வாங்காதீங்க. தேட்ஸ் நாட் த பாயிண்ட். கண்டினியூஸாக ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை டிவிலையோ அல்லது இன்டர்நெட்லேயோ பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த மிஸ்டேக். ட்ரேடர்ஸ் தான் அவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி ஸ்டாக் நியூஸை பார்த்துட்டே இருந்தால் நம்மளே அறியாமல் நம்மளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கன்சிடரே பண்ணியிருக்காத குப்பை ஸ்டாக்கை வாங்க வைப்பாங்க அல்லது நல்ல ஸ்டாக்கை விற்க வைப்பாங்க. குறிப்பாக ஜிம் கிரைமர் மாதிரிப்பட்ட ஆட்கள். அவங்க குதிக்கிற குதிலேயே நம்ம டென்ஷன் ஆகி தப்பான டெசிஷன் எடுப்போம். டிவி நியூஸ் பார்த்து நம்ம என்றைக்குமே ஸ்டாக்ஸ் வாங்க விற்கக்கூடாது. அதனால் இந்த ப்ளூம்பர்க், சிஎன்பிசி மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே எக்கனாமி பற்றின நியூஸை மட்டும் குயிக்காக மார்க்கெட் வாட்ச் அல்லது எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரியான சைட்டில் பாருங்கள். தேட்ஸ் குட் அனஃப். அதை விட்டுட்டு எல்லா நியூஸும் எல்லா ஆர்டிகல்ஸும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது நம்மளை தேவையில்லாமல் குழப்பமே தவிர தெளிவுபடுத்தாது. அப்புறம் ஒரு ஆர்டிக்கலை படிக்கும்போது அதில் ஃபேக்ட்ஸ் என்ன, ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும். நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதும்போது அவங்க ஒப்பீனியனை ஃபேக்ட் மாதிரி சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம நம்பக்கூடாது. இது அவங்க ஒப்பீனியன், உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாமே கூட என்னோட ஒப்பீனியன், ஃபேக்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கிறது அடுத்த மிஸ்டேக். யூஸ்வலாக டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்க டெக் ஸ்டாக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக டெக்னாலஜி செக்டர் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் நம்ம நேச்சுரலாக டெக் ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். அதை தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுட்டு அப்படி பண்ணுங்கள். நார்மலாக 25%க்கு மேலே ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு. ஆனால் நமக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குதுன்னா அதை 50% வரை கூட்டிக்கலாம். ஆனால் 100% ஒரே செக்டாரில் இருக்கிறது பெரிய டேஞ்சர். அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற கம்பெனிலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு. இப்போ நம்ம சத்யம் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோன்னு வச்சுப்போம். நாம் பார்த்த வரைக்கும் கம்பெனி செமையாக பர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போயிட்டே இருக்குது. அப்படி ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சத்தியமில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வைங்க. அந்த கம்பெனி இவ்வளோ நாள் பண்ணது பெரிய அக்கௌண்டிங் ஃப்ராடு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளில வரும்போது நம்ம வேலை போகிறதோடு இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் டோட்டலாக வைப் அவுட் ஆகிடும். அதனால் வேலை பார்க்குற கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதை அளவோடு பண்ணுங்கள். டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கிறது ஒன் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்னா, ஓவர் டைவர்சிஃபை பண்ணுறவங்க அந்த ஸ்பெக்ட்ரமோட இன்னொரு எண்டில் இருப்பாங்க. அதுவும் மிஸ்டேக் தான். 8லேருந்து 12 ஸ்டாக்ஸ் வரை ஒரு போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். நிறைய பேர் 30-40ன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேசாமல் இண்டெக்ஸ் ETF வாங்கிக்கலாம். டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாவது மிஞ்சும். அதே மாதிரி ஃபண்ட்ஸ் வாங்கும்போதும் ஒரே மாதிரி ஸ்டைலான ஃபண்ட்ஸை வேறு ஃபண்ட் ஹவுஸில் இருந்து வாங்காதீங்க. அது டைவர்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. கீப் இட் சிம்பிள். பொறுமை இல்லாமல் ஓவர் நைட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது அடுத்த மிஸ்டேக். இன்றைக்கி நாம் ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே வேகமாக நடக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி மட்டுமே இருந்த காலம் போய் இன்ஸ்டன்ட் மெசேஜ், இன்ஸ்டன்ட் நியூஸ்னு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மள அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமையை அழிச்சிடுது. நாமளும் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குறோம், சக்ஸஸ் உட்பட. 15% ரிட்டர்ன் ரேட்டில் 50 வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை 1000 மடங்கு ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 50 வருஷமா? அவ்வளோ நாள் ஆகுமா? 5 வருஷத்தில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது பொறுமை மிக அவசியம். நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வீடியோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி விதைக்கிறதோட பலனை பல வருஷம் கழித்து தான் பார்க்க முடியும். இன்றைக்கி 1000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே 2000 ரூபா பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம பணத்தை மார்க்கெட்டில் லூஸ் பண்ண வைக்கும். ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு நல்ல ரிலையபிளான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே நாளில் 10%, 20% ஜம்ப் ஆகிற வாலட்டைலான கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மேலே போன வேகத்திலேயே கீழேயும் வரும். அதுக்கு பதிலாக நல்ல ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் நல்ல கம்பெனிஸ் குவிஞ்சு கிடக்குது. டெய்லி சேஞ்ச் பார்த்தா ஏற மாதிரியே இருக்காது, மெதுவாக ஊர்ந்து போகும். ஆனால் 1 இயரில் பார்த்தா 20%, 25%ன்னு மேலே போயிருக்கும். அந்த மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்முக்கு நல்லது. ஷார்ட் டேர்ம்லேயும் நமக்கு பிபிஏ கூட்டாது. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு ஷேர் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணின அதர் மிஸ்டேக்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.